தெற்கு மற்றும் மத்திய சிலியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 18 பேர் உயிரிழந்தனர். காட்டுத்தீயால் 18 பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை விட்டு 50,000 பேர் வெளியேறியுள்ளனர். அதிக வெப்பம் மற்றும் பலத்த காற்றினால் தீவிரமடைந்த இந்த தீ தலைநகர் சாண்டியாகோவில் இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உபில் பயோபியா பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. காட்டுத்தீ பரவி வரும் 2 மாகாணங்களில் அவசர நிலையை சிலி நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார். இத்தகைய தீ கடலோர நகரமான கன்சபியனுக்கு அருகிலுள்ள வறண்ட காடுகள் வழியாக பரவி சுமார் 250 வீடுகளை அழித்துள்ளது. சிலி வனத்துறை நிறுவனம் நாடு முழுவதும் 24 இடங்களில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருவதாகவும் இதில் நியூஃப்ளே மற்றும் பயோவியா பிராந்தியங்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 8500 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் எரிந்து சாம்பலாகியுள்ளது. மேலும் பல சமூகங்களுக்கு அதிகாரிகள் வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர். பலத்த காற்று மற்றும் அதிக வெப்பநிலை உள்ளிட்ட பாதகமான சூழ்நிலைகள் தீயணைப்பு முயற்சிகளை சிக்கலாக்கியுள்ளன மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஏற்படும் அபாயத்தையும் அதிகரித்துள்ளது. இந்த அவசர கால அறிவிப்பு 2 டஜன் காட்டுத்தீயை நிர்வகிக்க இராணுவத்துடன் அதிக ஒருங்கிணைப்புக்கு வழிவகுக்கிறது. தீயின் விரைவான பரவலால் தாங்கள் எதிர்பாராத விதமாக சிக்கிக் கொண்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் சிலரால் சரியான நேரத்தில் வெளியேற முடியவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.